தான் இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்லேயும் பாலை வச்சுட்டு பூஜை பண்ணுறோம். சாமிக்கு விக்கிரகமே இருக்குது, அபிஷேகம் பண்ணுறோம், குரு பூஜை பண்ணுறோம். சில நாள்கள் வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லை, இல்லை ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கல்யாணம் நடக்கலை அந்த மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் ஒரு 9 வாரத்துக்கே வாரம் குரு பூஜை பண்ணுவோம் எங்கள் வீட்டில். எங்களுக்கு ஒரு ஜிஆர் மாமான்னு சொல்லிட்டு ஒரு குரு அவங்களும் எங்களுக்கு எப்போவுமே கைட் பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயத்தில். இப்போ வந்து எங்களுக்கு திடீர்னு எங்களோட நண்பர் அருள்வேதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அன்றைக்கி ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கிறது ஒரு ஓம் மகாபெரிவா குருவோட ட்ரஸ்ட் இருக்குது மேடம், அவங்க வந்து வீட்டுக்கே வந்து பாதம் அப்புறம் சாமியை கூட்டிகிட்டு வராங்களா, அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் கண்டிப்பாக தெளிவாக வரணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நாங்கள் வந்து மறு பேச்சே இல்லை. ஸோ கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டைமிங்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. எங்கள் கிறிஸ்டியனில் வந்து அமுதசுரபின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்களுக்கு குரு இந்த விஷயத்தில். ஏன்னா அவங்க தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க எங்களுக்கு பெரியவா பற்றியும். எங்கள் சாருக்கு ரொம்ப நிறைய படிப்பாங்க பெரியவா பற்றி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி நிறைய கேட்போம் நாங்கள் யூடியூப் மற்ற இதுலலாம். ஸோ அதனால அவங்களும் திடீர்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூஜைன்னு சொல்லிட்டு இங்கே வருவாங்கன்னு இவங்க சொன்னாங்க. அவங்க வந்து இன்றைக்கி யூஎஸ்பியில் மார்னிங் தான் வந்தாங்க, மார்னிங் தான் இன்றைக்கி வந்தாங்க. ஸோ அவங்க சொன்னேன் நான் இந்த மாதிரி வருவாங்க, பெரியவா வருவாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு. ஸோ ரொம்ப 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 சந்தோஷம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மகாபெரிவா பூஜை பண்ணிவிட்டு பெரியவா உங்களுக்கு எல்லா பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டு எல்லாருக்கும் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நான் வந்து